டிட்வா புயலால் மழை வெள்ளத்தில் நீரில் மூழ்கிய பயிர்களை பார்வையிட அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்வரவில்லை. கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழைக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை. டிட்வா பாசன விவசாயிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக அரசு கணக்கெடுப்பின்படி சுமார் 22,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இவற்றின் பல இடங்களில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதம் பெய்த மழைகளில் 2 முறை பயிர்கள் அழுகிய நிலையில் தொடர்ந்து 3வது முறை பயிர் செய்த விவசாயிகளும் அடங்குவர். தற்பொழுது மழையின் தாக்கம் குறைந்தாலும் ஆறுகளில் அதிக அளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் தண்ணீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட மாவட்ட நிர்வாகமும் சட்டமன்ற உறுப்பினர் எவரும் வரவில்லை எனவும் தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவரும் பார்வையிட வரவில்லை. அந்த ஜனவரி மாதம் அறுவடையின் பொழுது பருவம் தப்பி பெய்த கனமழை காரணமாக சுமார் 60,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு நிவாரணமாக 63 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்தார். 11 மாதங்கள் ஆகியும் நிவாரணத் தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. அது மட்டுமின்றி திமுக 4 ஆண்டு கால ஆட்சியில் இதுவரை விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் தொகை என்று பெரிதாக எந்த பலனும் இல்லாத நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செய்வது மிகவும் கடினமாக உள்ளதாக காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் ஆனந்த தாண்டவபுரம் அன்பழகன் தெரிவித்துள்ளார். உடனடியாக விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் திமுக அரசு விவசாயிகளை கைவிட்டு விட்டதா என்று எண்ண தோன்றுகின்றதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்டம் தலைவர் அன்பழகன் இன்று கடந்த 2 நாளாக கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்ளிடம், சீர்காழி, தரங்கம்பாடி, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் இந்த பகுதியில் கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கடுமையான மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்கும் போது இன்றைக்கி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இல நடுவுகள், அதாவது முன்னாடி நட்டு 2வது ரீசல் இதில் நட்டது கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் கிட்டத்தட்ட மழையில் ஃபுல்லாக தண்ணியில் இருக்குது. அது மட்டும் இல்லாத பாக்கி உள்ளது எல்லாமே ஒரு 70,000 ஏக்கர் கிட்டத்தட்ட முக்கால் பயிரில் தண்ணி நிற்கிது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நாங்கள் இப்போ எல்லாம் யூரியாலாம் தட்டுப்பாடாக இருந்து யூரியா வர வச்சு எல்லாம் மருந்துலாம் போட்டிருக்கோம். ஃபுல்லாக எல்லா விவசாயிகளும் மருந்து போட்டாச்சு. ஸோ மருந்து போட்டு இன்றைக்கி தண்ணி தலைகீழ ஃபுல்லாக இருக்கிறதால முழுகி போனது எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க சுத்தமாக. ஏக்கருக்கு ஒரு பீரியடு, இப்போ 2வது பீரியட் அவங்க நட்டுருக்காங்க. நான் முன்னாடி செலவு இப்போ செலவு எல்லாம் தாண்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த முதுக்க பயிரில் முக்கால் பயிர் இருக்குங்க, அது பயிர் அலசிடுங்க. அது நாங்கள் முறம் போட்டாச்சு. பயிர் அலசிடுச்சுன்னா திரும்பி அது ஒரு குழப்பம் ஏற்பட்டு அது காயாத இருந்ததுன்னா அந்த பயிரினுடைய அது 50% லாஸ் தாங்க. இந்த காலகட்டத்தில் 2025 ஜனவரி மாதம் 16, 17, 18 அழிஞ்சு போன 63,000 ஹெக்டேர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கணக்கெடுத்தாங்க அதிகாரிகள், மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் எடுத்தாங்க. இன்றைக்கி 64 கோடி கிட்டத்தட்ட அவங்க கொடுத்ததை இன்றைக்கி கடந்த 11 மாதமாக இந்த நிவாரணத்தை கொடுக்கல. இந்த நிவாரணம் கொடுக்காத நாங்கள் எப்படி முன்னேற முடியும்? அதான் அடுத்த நிவாரணம் அடுத்த நிவாரணம் 3 நிவாரணம் இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த 3 இதுக்குமே வரல. இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தில் நவம்பர் மாதம் கொடுக்க வேண்டிய காப்பீடு திட்டம் குறுவைக்கு சுத்தமாக கொடுக்கலிங்க. உளுந்து பயிர் அதுவும் ஒரு நோயால் ஏற்பட்டு எங்களுக்கு 35,000 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் தமிழக அரசு அரௌண்டு 14 கோடி கொடுத்துருக்காங்க. பாக்கி 20 கோடி சொச்சம் இன்றைக்கி கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வரலிங்க. இது 2வது பாயிண்ட். 3வது நிவாரணம் வரல. ஸோ தமிழ்நாடு அரசு எந்த நிலைமையில் விவசாயிகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணங்கிறது தெரியல. சுத்தமாக இன்னைக்கு நிலைமையில் டெல்டாவுடைய அமைச்சர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் ஐயா இருக்கிறாங்க. இருந்தே மயிலாடுதுறையில் இது வரைக்கும் எந்த உதவியும் எட்டி பார்த்ததும் கிடையாது. எந்த இது நிவாரணத்தை பற்றி அறிக்கையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த கடைசியில் நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க சொல்லி இன்றைக்கி 12 மாதம் ஆகிடுச்சு. ஒரு மாண்புமிகு அமைச்சர் சொல்லியே எங்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்கலும் போது நாங்கள் சாதாரண விவசாயி என்ன செய்யறது சொல்லுங்கள்? இன்றைக்கி 4 ஆண்டு காலமாக எங்களுக்கு இது வரைக்கும் விவசாயிகளை திரும்பி பார்க்குறதுக்கு அனைத்து அரசியல்
அரசியல்வாதி எல்லாருமே ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அறிக்கை கொடுக்குறீங்க. ஆனால் ஆளுங்கட்சியில் இன்னைய வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கொடுத்தது கிடையாது. இங்கே மாண்புமிகு மெய்யநாத அமைச்சர் இருக்கிறாங்க. அந்த மெய்யநாத அமைச்சராவது இன்றைக்கி வந்து எல்லா விவசாயத்தையும் வந்து எட்டி பார்த்து ஒரு ஆறுதலாவது எங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. மற்றபடி எந்த ஒரு 3 எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க, யாரும் வந்து பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு காலகட்டத்தில் விவசாயி முன்னேறமா முன்னேற வேண்டாமா, இல்லை இதோட அழிஞ்சு போன ஒரு காலகட்டம் இல்லை, எங்களை கேட்காதீங்க, விவசாயிகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், அரசாங்கம் கொடுக்காதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒதுங்கி போய்டுறோம். இன்றைக்கி சீர்காழியில் பாருங்கள், முழங்கால் தண்ணி, சீர்காழியில் முழங்கால் தண்ணிங்க கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு. சீர்காழி கொள்ளிடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, தரங்கம்பாடி பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு விவசாயம் அழுகுறாங்க. அந்த வேதனைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எட்டி பார்த்து ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டாம், இல்லை ஒரு பாக்கு கேட்க வேண்டாம். இப்போ அறிக்கை விட்டாது நீங்கள் கொடுக்கணும். அந்த அறிக்கை விட்டு இந்த வரைக்கும் நீங்கள் 12 மாதம் ஆகுதுங்க, கொடுக்கலீங்க. இப்போயாவது தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிங்க. இது நீங்கள் வந்து எங்கெங்கே எத்தனையோ கோடி ஒதுக்குறீங்க, யாராருக்கோ ஒதுக்குறீங்க காசு. அதனால இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் மனசு வச்சார்னா 67,000 கோடி ஒரு பெரிய காசு கிடையாது அமைச்சருக்கு, எங்கள் முதலமைச்சருக்கு பெரிய காசு கிடையாது. அதை விவசாயிக்கு இந்த நேரத்தில் பட்டாங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத மேலே மேலே அடிச்சுக்கிட்டு இருந்து நாங்கள் என்ன பண்ணுறது, எந்த நிலைமைக்கும் தலை தூக்க முடியல. அதனால் அரசு அதிகாரிகள் மேலே நாங்கள் எந்த ஒரு குறைஞ்சு சொல்ல மாட்டோம், மாவட்ட ஆட்சியர் மேலே குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து அவங்களோட கடமை எடுக்கக்கூடிய கடமை தான், ஆனால் கொடுக்கக்கூடிய கடமை மாண்புமிகு முதலமைச்சர் தான். அதை வந்து அவங்க இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. இது தயவு செய்து உடனடியாக நீங்கள் இது இந்த 4 ஆண்டு காலத்தில் எடப்பாடி ஐயா இருக்கும்போது எங்களுக்கு இந்த சொசைட்டி தடனை தள்ளுபடி பண்ணாங்க, அடுத்தபடியாக வந்து எங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அது எங்களுக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதேமாரி இந்த ஆட்சிலையும் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். தயவு செய்து இதை நீங்கள் நாங்கள் ஒரு தடையாக வந்து எல்லா டிவி சேனலையும் கூப்பிட்டு நாங்கள் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், காதில் கூட வாங்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு இந்தாட்டி நீங்கள் எடுக்கலைன்னா, தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா மிக மோசமான கண்டிஷனில் விவசாயி போடுவாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். தேங்க்யூ வெரி மச்.